இப்போ ஜென்ரேட்டர் வச்சு நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஊற்றுகள்லாம் திறந்து மறுபடியும் தண்ணி சுத்தமாக வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2 நாள் ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டி வெயிட் பண்ணோம். நைட்டும் பகலும் ஓடுது, கொஞ்சம் கூட நிப்பாட்டாமல். அதே மோட்டார் தான், மோட்டாரை வெளியில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டே இருந்தோம். 2 நாள் ஓட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு பால் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி தெளிவாக வந்துருச்சு. ஊற்றுல வந்து கொஞ்சமாக 24 மணி நேரமும் 48 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 2 நாள் கழித்து போய் திரும்ப ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சோலாரில் போட்டு விட்டோன்னே சோலார்லேயே அருமையாக தண்ணி கண்ணாடியாக வருது. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இங்கே பண்ணி கொடுத்தோம். ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் நம்ம போட்டிருந்த ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி சோலார் பம்பு போட்டு தண்ணி இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விடுதலையாக்கி அந்த தண்ணி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உள்ள அடைப்பெல்லாம் போய் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பம்பு போர் நீங்கள் போட்டு ரொம்ப நாளாக மூடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இது இறக்கிட்டு திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஜென்ரேட்டர் தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு வாடகை. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகைன்னு தெரியும். நைட்டு மகளும் 2 நாள் ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு டீசல். இப்போ ஜென்ரேட்டர் கொண்டு போக முடியிற இடமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சரியாயிடும். தண்ணியை எடுத்து பிடிச்சி கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம், அழுக்கெல்லாம் போய்க்கலாம். ஜென்ரேட்டர் கொண்டு போக முடியாத ஒரு இடமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துடும். அதனால் சோலார் பம்பு போடுறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி தெளிவாக வந்துடும். 2 நாள் போட்டு ஜென்ரேட்டர் போட்டு அடித்த பிறகு இப்போ மேகமாக தான் இருக்குது, மறுபடியும் தண்ணி சூப்பராக வருது. ஒரு 7.5 ஹெச்பி பம்பு 380 அடி 360 அடி 400 அடியில் நம்ம வைக்கும்போது 2 இன்ச்சு ஃபுல் டெலிவரி கிடைக்குது. இது மாதிரி கடலில் போட்டிருக்காங்க, மேகமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். நம்முடைய விவசாயி பார்க்கணும் அப்படின்னா போரு நல்லா இருக்கணும். சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் வானத்தில் வெயில் இருக்கணும், பூமியில் வந்து தண்ணி இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா பெட்ரோலோ டீசலோ மின்சாரமோ தேவையே இல்லாமல் நம்மளால் சோலார் பம்பை ரன் பண்ண முடியும். அதுவும் ஜென்மத்துக்கு ரன் பண்ண முடியும். 15 வருஷம் 20 வருஷம் பம்பு தேய்மானம் வருமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் வராது. சோலார் பேனல்களை குறைஞ்சது 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்திருக்கிற மோனோக்ரிஸ்டலைன் பேனல் வந்து மேகமாக இருந்தாலும் நல்லா பம்பிங் கொடுக்கும். அந்த மாதிரியான பேனல் தான் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதனால் சோலார் பம்பிங் 100% சக்ஸஸ் ஆனது தான். போரு அதே மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கணும், பேனலும் க்ளீனாக இருக்கணும், நல்ல வெளிச்சம் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக சோலார் பம்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அதுக்கு இந்த காட்டுப்பா பள்ளிவாசல் 7.5 ஹெச்பி இன்னொரு உதாரணமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம்.